வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். புயல் சின்னம் உருவாயிருக்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர மழையா இருக்கு. ஸோ இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க. பார்த்து தேவையில்லாம வெளியில போகாம எல்லாரும் சேஃபா இருங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கோவாக்கு போயிருந்தாரு. அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா IFFI கோவா 2025 அதுக்கு போயிருந்தாரு. அங்கு போன பொழுது அவர் கோவா முதல்வர், அதே மாதிரி கோவாவுடைய தொகுதி MP இவங்களெல்லாம் மீட் பண்ணாரு. கோவா முதல்வர் அவர் வீட்டில் மீட் பண்ணார். அது சம்பந்தமா கோவா முதல்வர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. கமலஹாசன் அவர்களும் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. விரியாட்டோ பெர்னாண்டஸ் அப்படிங்கிற கேப்டன் விரியாட்டோ பெர்னாண்டஸ் அவர் தான் கோவாவுடைய MP. அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, உலகநாயகனை மீட் பண்ணிட்டு ஒரு போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாரு. பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்டு and honored to receive an invitation from Rajya Sabha member Mr. Kamal Hassan, Padma Bhushan, brilliant filmmaker, actor, writer, and acclaimed as a encyclopedia of Indian cinema. The evening discussion ranged from education, defense, foreign policy, India's economy, the responsibility towards society, and more so towards the downtrodden, etc. We discussed very little about cinema. One will be surprised to know that many close relatives of Sri Kamal Hassan have served in the armed forces. Kamal was in Goa as his film Amaran was chosen as the opening film in the Indian Panorama section at the 56th International Film Festival of India. Personally, it was great learning experience for me, an evening that I did not want to end. Appreciating the phenomenal knowledge of Sir Kamal on various topics, his contribution to charitable causes, which many are not aware, and most importantly, his indomitable love for the country. He finally disclosed the reason for inviting me for a private meeting, his love and respect for men in uniform, my journey and transformation from uniform to activism politics, and now both being in the standing committee for defense, and humbling experience and evening to cherish. உலகநாயகன் கமலஹாசனுடைய நெருங்கிய உறவினர்கள் இந்திய மிலிட்ரி, இந்த ராணுவத்தில் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவர் கேப்டன் விரியாட்டோ பெர்னாண்டஸ், அவரும் மிலிட்ரியிலேருந்து MP ஆனவர். அவர் என்னை கூப்பிட்டதுக்கு காரணம் நீங்க மிலிட்ரியிலேருந்து வந்ததுனால உங்க மேல எனக்கு தனி மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லி கமலஹாசனை பத்தி அவர் சினிமாவை பத்தி கொஞ்சம் தான் பேசியிருக்காங்க. மற்ற விஷயங்களை தான் நிறைய பேசியிருக்காங்க. சொசைட்டியுடைய மற்ற விஷயங்கள், டவுன்ராட்டன் பீப்புள், அதாவது ரொம்ப கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம்.